கேம் சேஞ்சர் வெர்சஸ் வணங்கான் 2 படத்தையும் பார்த்துட்டேன். ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு, நல்லா இருக்கு, எது வந்து வாட்சபிள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எவ்வளோ பெரிய டேரக்டரு, எவ்வளோ பொருட்செலவுன்னு சொல்லிட்டு என்னதான் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தா கூட படம் வந்து ரொம்ப வேகமாக போகுதுங்க. அதாவது டப்பு 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 டப்புன்னு சேஞ்ச் ஆகும். ஒரு ஆள் அதுதான் கேம் சேஞ்சர்னு வச்சுக்கிறாங்க பொழுது. டப்பு 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 டப்புன்னு ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ் ஆவார், ஐபிஎஸ்லேருந்து சிஎம் ஆகிடுவார், சிஎம்லேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹெட் ஆகிடுவார் சொல்லிட்டு நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிற அளவு தான் இருக்குது இந்த படம். ஆனால் வணங்கான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. பொருட்செலவு ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான். பிரம்மாண்டம்லாம் வேலையே இல்லை. இங்கே ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது ஸ்டோரி வைஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ரொம்பவே என்ன வருது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளி பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து படத்தோட மெயின் கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் கிட்ட கூட அசிங்கமாக நடந்துக்க பார்க்குற சில கேன கபோதிகளை எல்லாம் எந்த அளவுக்கு வன்மையா தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் போகுது. இதுல 10க்கு சிஸ்டர் சென்டிமெண்டார ஒன்று உள்ள வந்துட்டு ரொம்பவே ஒரு சோகமான படம் தான் கொடுத்துருக்காங்க. பட் உண்மையான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சோகம் நம்ம மனசுல ஒட்டுச்சு. அதுதான் வந்து கேம் சேஞ்சருக்கும் இதுக்கும் உள்ள மெயின் வித்தியாசமே. ஏன்னா கேம் சேஞ்சர்ல வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் சுத்தமாக ஓட்டலைங்க. எதுவுமே லவ்வாக இருந்தாலும் சரி, அந்த பாலிடிக்ஸ் சொல்ற கண்டென்ட் இருந்தாலும் சரி, ஏதோ லூசுத்தனமா போயிடுது படம் பாடுன்னு. ஆனால் வணங்கான பொறுத்த வரைக்கும் சிம்பிளா போனாலும் கரெக்டாக போச்சு, அளவா போச்சு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை ரீச் பண்ண வச்சிருக்காரு நம்ம டைரக்டர் பாலா. ஆனால் ஒரு உண்மையை சொல்லி ஆகணுங்க, கேம் சேஞ்சர் கூட மொத்தமா மட்டமா இருக்குதுலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நம்ம போய் சொல்ற மாதிரி ஆயிடும். ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ஃபிளாஷ்பேக் சீனு, அதுல வந்து வர கதையும் சரி, அதுல வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் போத் ராம் சரண் அஞ்சலி 2 பேரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது என்ன கான்செப்ட் வந்து அப்படின்னா, அவர் வந்து திக்குவாயி அவரால் வந்து சரியா பேச முடியாது. ஆனால் அவர் வந்து அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து முன்னேறி அதில் எப்படி வந்து ஏமாற்றப்படுறாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாரு அப்படின்ற கதையெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னதான் மெர்சல் பட கதைலாம் உள்ள வந்தால் கூட பட் வந்து இது வந்து பார்க்கறதுக்கு பொலிட்டிக்கலாக நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் கேம் சேஞ்சரில் சங்கரோட பிரம்மாண்டம் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குங்க. நிறைய சீன்ஸ் வந்து நானே மிரண்டுட்டேன். என்ன இவ்வளோ கிராண்டாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது பார்க்கும்போது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பாட்டில் வந்து ஒரு ரோடு அப்படியே போட்டிருப்பாங்க, கலர் கலராக பில்டிங்லாம் இருக்கும், கலர் கலராக இருக்கும் எல்லாத்துலேயும். அந்த பில்டிங்க்கு நடுவில் ஒரு ரோடு வந்து இப்படி கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஸ்லோப்பாக. அது ஏறும்போது அது மேலேயே அப்படி காருங்கெல்லாம் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தரமான செட்டு, வேற லெவல் சங்கர் ஸ்டைல் அதெல்லாம். அப்புறம் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஏரியா மாதிரி பெருசாக இருக்கும். என்ன ஒரு ஏக்கர் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து புடவை, கலர்ஃபுல்லான புடவைங்களால ஒரு புடவையிலையும் ஃபுல்லாக விரிச்சு போட்டு ஃபில் பண்ணியிருந்தாங்க அந்த மொத்த நிலத்தையும். அங்கே வந்து டான்ஸ் ஆடுற ரொமான்டிக் பாட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், செட்டு வயசு பிரம்மாண்ட வயசு உண்மையிலேயே கேம் சேஞ்சர் சூப்பருங்க. என்ன அதை ஒழுங்காக எடுக்க தெரியாமல் குவாய்ப்பு விட்டு நம்மளை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டாருன்னு தான் சொல்லுவோம் சங்கர். வணங்கான பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. செட்டு கிட்டல எதுவுமே இல்லை, அந்த ரியாலிட்டி தான் செட்டு, அந்த நேச்சர் தான் செட்டு. அது வந்து என்னதான் வந்து செலவு இல்லாமல் இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒற்ற விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து வணங்கானு கரெக்டாக பண்ணியிருக்கு. பாலா சூப்பராக அதை பிடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த அருண் விஜய்ப்பா, ஐயோயோ அவருக்கு வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன், அவருக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாதுங்க. ஆனாலும் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸு ரியாலிட்டியாக இருந்தது. உண்மையிலேயே அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது, கோவமாக சண்டை போடுறது, அந்த பாசத்தை வெளிப்படுத்துறதுலாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேம் சேஞ்சரை விட கண்டிப்பாக வணங்கா இருந்தாங்க டாப் நாச். இப்போது மியூசிக் வருவோம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் வந்து சுத்த துபாகூருங்க. துபாகூர் நல்லா கடுப்பாயிட்டேன். ஏன்னா பாட்டாங்க அது காரி துப்பலாங்க, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பாட்டு. பாட்டு வந்து விஷுவல் வைஸ் நல்லா இருக்கு. சங்கருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போவோம், அப்புறம் ஆர்ட் டைரக்டருக்கு போவோம். மற்றபடி மியூசிக்கு தமனுக்குலாம் பள்ளி பைசாவோட கொடுக்குறாரு, நல்லாவே இல்லை மியூசிக்கு. அந்த பிஜிஎம் ராம் சரணுக்கு ஒரே பிஜிஎம்ங்க, ஒரே பிஜிஎம் தான் 4-5 சீன்ல போட்டு வச்சுக்கிறாரு. சரி அவரு தான் போடுறாருன்னு பார்த்தா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அதே மாதிரி சேம் பிஜிஎம்மே போட்டிருக்காருங்க. சேம் பிஜிஎம்னா ஹீரோட பிஜிஎம் இல்லை, எஸ்.ஜே. சூர்யாவுக்குன்னு ஒரு தனி பிஜிஎம் இருக்கு, அதே தான் ரிப்பீட்டடாக போட்டுக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எதுக்குன்னா இந்த மியூசிக்லாம் தேவையான படத்துக்கு அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வணங்கான பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ்
அவரோட ரெகுலர் வேலையை காட்டிட்டாருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், பிஜிஎம்லாம் கரெக்டாக படத்துக்கு ஆப்டாக சூட் ஆயிருக்கு. அந்த ஹாரர், அந்த கிரைமுக்கு உண்டான ஹாரர்லாம் வந்து ஆடியன்ஸ் ரீச் பண்ண வரணும்னா அந்த பிஜிஎம்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே தரமாக பண்ணிக்கிறாரு. சாங்ஸ் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் காதுக்கு வந்து கேட்குற அளவுக்கு இதமாக தான் இருக்குது. படத்துக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக போதுங்க. இப்போ ஹீரோயினுக்கு வருவோம். அவ்வளோ பெரிய ஹீரோயின் கேம் சேஞ்சரில் கியாரா அத்வானியா ஒன்றுமே ஓட்டல. அந்த எமோஷன் சும்மா ஃபேஷனாக நடிக்கணும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹீரோவோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுற ரோல் வந்து ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு எமோஷனாக ஓட்டணும், சுத்தமாக ஓட்டலங்க. ஆனால் வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யாருனே தெரியாது, எனக்கு ஹீரோயின் யாருனே தெரியாதுப்பா. ஆனால் வந்து அவங்க வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து விவேகானந்தர் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி ஜப்பானீஸ் மாதிரி கெட்ட போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையே பார்க்கும்போது க்யூட்டாக நல்லா இருக்குது. ஒரு நேச்சுரல் ரியாலிட்டி இருக்குங்க படத்தில். ஹீரோயின் வயசே சரி ரியலாக இருக்குது பார்க்கும்போது. அதெல்லாம் வந்து அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ண இல்லாத படத்தில் இந்த படத்தில் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் பொருட்செலவே இல்லாத படத்தில் இருக்குன்னு நினைக்கும் உண்மையிலே பெருமையாக இருக்குது. அதுவும் தமிழ் படத்தில் இருக்குன்னு நினைக்கும் போது ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் அவுட்டு, வணங்கான் இன்னும். கேம் சேஞ்சர் படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா அது வந்து மீனிங், மெசேஜ், ஸ்டோரி இதெல்லாம் தாங்க. அதாவது வந்து பொலிட்டிக்கலாக இப்போ என்னென்னலாம் கேவலமான விஷயம் நடக்குது அதை வந்து எப்படி திருத்தலாம் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. பாலிடிக்ஸ் பேஸ்டு அது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது. வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கு சங்கர் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் வந்து அதை வந்து குழப்பி விட்டு ஆடியன்ஸுக்கு மண்டை குளர வச்சு ஒரு தெளிவு இல்லாமல் டப்பு 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 டப்புன்னு காட்டி வந்து அந்த படத்தையே கோமாளித்தனமாக்கி விட்டாங்க. ஒரு லாஜிக் இல்லை, ஒரு கிரிஞ்சி அதிகமாக போட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் உள்ள வரதுனால தான் படமே சொதப்பிச்சு. பட் கண்டென்ட், வெயிட்டான கண்டென்ட் அது ஓகே எடுத்து தரல. அதை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து கேம் சேஞ்சரு தரமான படமாக வந்திருக்கும். பட்டு டோட்டலாக ஒரு அர்ஜென்ட்டாக போச்சு படம். அந்த மாதிரி இருந்ததுனால கேம் சேஞ்சர்ஸ் மிகப்பெரிய அடி வாங்கிச்சு. ஆனால் வடங்காலை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி எமோஷன்ஸ்லாம் போட்டு படத்தை வந்து தரமாக கொடுத்துருந்தாரு நம்ம பாலா. என்னதான் பாலா மேலே வந்து கான்ட்ரவர்சி இருந்தாலும், அதாவது இவர் படம் ஓடாது, இவருனால வந்து ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நஷ்டம்லாம் சொல்லியிருந்தாலும் இந்த படம் பாருங்க உண்மையிலேயே வந்து நல்லா இருந்தது. அது வந்து நம்மளுக்கு மனதளவில் வந்து மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவீங்க படம் பார்த்துட்டு. ஒரு சோகமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேம் சேஞ்சரை விட வணங்கான் மிஞ்சிடுச்சு. சங்கரை விட பாலா மிஞ்சிட்டாரு. பொங்கல் ரேஸ் வின்னரில் கேம் சேஞ்சரில் வணங்கான் தான் வின்னு.